இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தினுடைய முதல் வாரம் கர்த்தரை துதிக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், சபை கூடுகிற நாள், ஆராதிக்கிற நாள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாள். இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிட கண்களை முடிச்சு வைப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தி ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தையும் பலனை ஜீவனை கொடுத்து இந்த 5ஆவது மாதத்துடைய முதல் வாரத்தை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அளவற்ற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுக்கிற எங்களையும் இதை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் நம்மை பார்த்து இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷத்துக்கு நேர் எதிர்மறையான வார்த்தை கவலை. இந்த நாட்களில ஒருவேளை இந்த 4-5 வாரங்களாக நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், நமக்கு எந்த விதமான பாதுகாப்போ வசதியோ ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை நாம் துக்கப்பட்டோ கவலைப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருங்க. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை பற்றி நான் சொல்லவில்லை. சந்தோஷம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருக்குள் உள்ளான சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள் உள்ளான சந்தோஷத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து தான் நாம் தேவன் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருக்குள் அருமையானவர்கள், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை நமக்கு அமைத்து விட்டால் அது ஒரு சந்தோஷம் என்று நினைக்கலாம். அல்லது ஒரு நல்ல வேலை கிடைத்தால் நமக்கு அது ஒரு சந்தோஷம் என்று நினைக்கலாம். அல்லது வெளிநாட்டில் நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பளம் வாங்கி சந்தோஷமா இருக்கும் போது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்று நினைக்கலாம். இல்லை, இதெல்லாம் மாறக்கூடிய சந்தோஷம். இது கொஞ்ச நாட்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், பிறகு அது மறைந்து போகும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பு சபைக்கு அதை எழுதுகிறதை வாசிக்கிறோம். இந்த பிலிப்பு சபையை குறித்து நான் முதலாவது சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பிலிப்பு தேசம் எங்க இருக்கிறது? ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசம். இந்த பிலிப்பு தேசம் மகா வீரனாகிய மகா அலெக்சாண்டருடைய தகப்பன் பிலிப்பு மாசிடோனியாவை கிரேக்க நாட்டில் அரசாட்சி செய்தவனுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக எழுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு பட்டணம் தான் இந்த பிலிப்பு பட்டணம். அப்படிப்பட்ட இந்த பிலிப்பு பட்டணத்தில் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது சுவிசேஷ பிரயாணத்தில் முதலாக அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று இந்த பிலிப்பு தேசத்துக்கு தான் முதலாக சத்தியத்தை சொன்னதாக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்பவுமே நிருபங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஊழியத்துக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பிலிப்பு பட்டணத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சென்று அங்கே சுவிசேஷத்தை சொன்ன உடனே அங்கிருக்கிற மிகப்பெரிய ஒரு பணக்காரியாகிய
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே லீதியாள் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பணக்காரி, அந்த அம்மா ஒரு நல்ல வியாபாரியா இருந்தவர்கள். அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு விசுவாசத்தில் தேறினவர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில அந்த அம்மாவுடைய வீட்டிலே அங்கே ஒரு சபை ஏற்படுத்தி, அவங்க வீட்டிலே நடந்த ஒரு சபை தான் இந்த பிலிப்பு சபை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த பிலிப்பு தேசத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் அந்த தேசத்திலே அவர்களை அடித்து சிறைச்சாலைகளை உட்காவலர்களை போட்டு அவர்கள் கால்கள் தொல்மரத்திலே மாட்டி அவர் நடுநீரவிலே தலைகீழாக தொங்கி கர்த்தரை துதிக்கிற வேளையிலே சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்ததை பார்த்த உடனே அங்கிருக்கக்கூடிய அந்த சிறை காவலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அந்த பிலிப்பு பட்டணத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்தது. சிறைச்சாலை காவலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய பணக்காரியாகிய லீதியா அருமையான அந்த சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆகினால் அங்கே விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பு சபைக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். சாதாரணமாய் இந்த பிலிப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதவில்லை. அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற வேளையில ரோமாபுரி சிறைச்சாலையில ஆண்டவருடைய நாமத்துக்கு நீரோ ராயன் மன்னனுடைய காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறை வைத்து அந்த சிறைக்குள் இருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். எந்த நேரத்திலும் அவர் கொல்லப்படலாம், எந்த நேரத்திலும் அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கூட அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எல்லா நிருபங்களிலும் ஒரே ஒரு முறைதான் வருகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஆனால் இந்த நிருபம், இந்த பிலிப்பியர்கள் நிருபம், இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிருபம். இது சந்தோஷத்தை குறித்து 4 அதிகாரத்துக்குள் ஏறத்தாழ பல இடங்களிலே சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த 5வது மாதத்துடைய முதல் வாரத்திலே கர்த்தருக்குள் இருக்கிற அருமை தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ துக்கப்பட்டு கவலைப்பட்டு இருக்கலாம். இன்றைய நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வேத வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான் பாருங்க, ஒருவேளை தானியமும் திராட்சரசமும் சகல வசதிகளும் நமக்கு இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம் அல்ல. நமக்கு காரு, பங்களா, வீடு, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம் என்பது அல்ல. ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட ஆண்டவருக்குள் நாம் சந்தோஷமா இருக்கும் போது அது மிகப்பெரிய சிறந்ததாக இருக்கும். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுது சந்தோஷமா இருக்கிறோம். இன்னொரு அதே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், 40வது சங்கீதம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. பாருங்க, அப்போ அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், உம்மை தேடுகிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனை தேடி வருகிறார்களோ அவர்கள் சந்தோஷமாயிருப்பார்கள், அவர்கள் சந்தோஷமாயிருப்பார்கள். ஆகினாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். இது உள்ளான சந்தோஷம், ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம். வெளியே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி நான் பேசுறேன். கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை குறித்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால், வேதத்தில் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி,
பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷத்தை கொடுப்பது யார் என்று சொன்னார்? சர்வலோகத்தை படைத்தவரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் போது சந்தோஷம் இல்லாத மனித வாழ்க்கைக்கு அவர் சொல்கிறார், தேவதூதன் அவர்களை பார்த்து, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவருக்கு சொல். இது சந்தோஷம், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சந்தோஷம். இது தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பெற்றுக்கொண்டார். இந்த சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொண்டதனால தான் அவர் எழுதுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ரோமாபுரி சிறைச்சாலைக்குள்ள இருந்து அவர் எழுதுகிறார் இந்த நிருபத்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அருமை தேவ பிள்ளைகளே, இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷம் சாதாரண மற்றவர்கள் கொடுக்க முடியாது, எனக்கு உலகம் கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷத்தை கொடுப்பவர் யார்? இந்த சந்தோஷம் நமக்கு எப்படி உண்டாகும்? இது மனிதனோ அல்லது மற்ற உலக பொருளோ மற்ற காரியங்களோ இந்த சந்தோஷத்தை எனக்கு இது கொடுக்க முடியாது. எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுப்பவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் மாத்திரமே. இது எப்படி இந்த சந்தோஷம்? அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அதே நிருபத்திலிருந்து சில காரியங்களை நம்மோடு பேசுகிறது. இந்த நாளிலே தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலேயே பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பாருங்க என்ன சொல்கிறார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவனாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டிருப்பதில்லை. கிறிஸ்துவை இயேசுவை நாம் ஜீவனாக கொண்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த தேகத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு நான் கிறிஸ்துவோடு இருப்பதற்கு தான் விரும்புகிறேன். நான் இந்த உலகத்தில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் இறைவனோடு இருக்க விரும்புகிறேன், தேவனோடு இருக்க விரும்புகிறேன், கர்த்தரோடு இருக்க விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவோடு கூட நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆகினால தான் அவன் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கொலைசர்கள் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்கு ஜீவன். கிறிஸ்துவை நீ ஜீவனாய் கொண்டிருக்கும் போதே உன்னை விட்டு எடுபடாத ஒரு மெய் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம், ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சந்தோஷம் எப்படி நமக்கு வந்தது? நாம் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் என்ன? முதலாவது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவை நாம் ஜீவனாக கொண்டிருப்பது. கிறிஸ்து தாங்க என்னுடைய உயிர், கிறிஸ்து தான் என்னுடைய உயிர். இந்த உலகத்தில் நான் வாழ்வது எல்லாம் என் ஆண்டவராக இயேசுவுக்காக. நான் இயேசுவுக்காக வாழும்போது, கிறிஸ்துவுக்காக நான் வாழும்போது, இந்த உலகம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த உலக சிநேகம், உலக நேசம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு தேவை. ஆகினால கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி என் அருமை தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டிருக்கும் போது நீ மெய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு முறை 1ஆம் நூற்றாண்டிலே
ஒரு அருமையான தாயாரை ரோம போர் வீரர்கள் அவளை இழுத்து கொண்டு வந்து நீ இயேசுவை மறுதலி என்று சொல்லி அவளை சித்திரவதை பண்ணினார்கள். அவளை சித்திரவதை பண்ணி இத்தனை சித்திரவதைகளை நாங்கள் பண்ணுகிறோமே, நீ ஏன் இன்னும் இயேசுவை மறுதலிக்குதல் என்று சொல்லும்போது அவள் சொன்னாள், நான் கர்த்தருக்குள் இந்த பாடுகளை சகிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உடனே அவர்கள் பார்த்தார்கள், இவளை இப்படி விடக்கூடாது. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்து அவளுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தையை சித்திரவதை செய்யும் போது, இதை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கும் போது அவள் சொன்னாலாம், இன்னும் இதை தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக அவள் தன்னையும் தன்னுடைய குழந்தையும் மாறிக்க கொடுத்தாள். என் அருமை தேவ பிள்ளையே, எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆவது நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாக மரித்த தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட அநேக தேவ பிள்ளைகள் காரணம் என்ன? இந்த உலகத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, இந்த உலகத்தின் சந்தோஷத்தை அவர்கள் மேன்மையாய் நினைக்கவில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம், அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் கிறிஸ்துவாய் இயேசுவோடு வாழ்வது, கிறிஸ்துவோடு வாழ்வது. கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, ஆகினால் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு நான் வாழ வேண்டுவதற்காகத்தான் அவர்கள் தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொன்னார். கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டிருக்கும் போதே சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது நாம் வாசிப்போம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இரண்டாவது, கிறிஸ்து இயேசு நம்மை என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நினைத்து அதோடைய பரம பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறோம். அப்படிப்பட்ட லக்கை நோக்கி ஓடும் போதுதான் மெய் சந்தோஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துக்காக நிறைய பேர் ஓடுவார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு காலையில் எழுந்த உடனே குடும்பத்திற்காக ஓடுவார்கள். அங்க ஓடலாம், இங்க ஓடலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அதை கிடைக்கலாம், இதை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். கடைசி அவர்கள் அதை துக்கத்தை தான் சம்பாதிப்பார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பார்த்து ஆசையாய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய கோல் என்ன? என்னுடைய குறிக்கோள் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லக்கை நோக்கி ஓடுவது. என்னுடைய லக்கு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. எதை பெற்றுக்கொள்வது? கர்த்தர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற மகிமையான கிரீடம். ஆகையினால தான் அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போற உலக ஓட்டங்கள் எல்லாம் ஓடி முடித்து விட்டேன். என்னுடைய ஊழிய பாதைகளை நான் ஓடினேன், என்னுடைய ஜீவிய பாதைகளை நான் ஓடினேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய குறிக்கோள் என்ன? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவனுக்கெல்லாம் என்ன? லக்கை நோக்கி ஓடுவது. லக்கை நோக்கி ஓடு. நாம் யாருக்காக ஓடுகிறோம்? நாம் யாருக்காக ஓடுகிறோம்? நீ லக்கை நோக்கி ஓடுகிறாய் என்று சொன்னான். நீ லக்கை நோக்கி ஓடும் போது கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சந்தோஷத்தை இன்றைய நாட்களிலே நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ ஓடு. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏராளமான பேர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நோக்கமில்லாத ஓட்டம், நோக்கமில்லாத ஓட்டம். வசதியாக வேண்டும், பணக்காரர்களாக வேண்டும், சீக்கிரத்தில் ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி, துருபதேசங்களை சொல்லி, சத்திய வசனத்தை புரட்டி ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும், எப்படியாவது வசதி பெற்றுக்கொள்ள வேண்டும். போலி அற்புதங்கள், போலியான விசுவாசம், மக்களை ஏமாற்றக்கூடிய துருபதேசம்,
ஆண்டவராய் இயேசு சொன்னார், ஆட்டுக்குட்டிகள் உடைய தோலை போட்டு ஓநாய்களை போல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார்கள், இந்த உலகமே பரலோகம். துருபதேசங்கள் இன்றைக்கு பணக்காரர்களுக்கு ஒரு ஊழியம், ஏழைக்கு ஒரு ஊழியம், பணக்காரருக்கு ஒரு உபதேசம், ஏழைக்கு ஒரு உபதேசம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய லக்கு, என்னுடைய லக்கு என்ன? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்திய வசனத்தை நிதானமாய் போதிப்பது, சத்திய வசனத்தை சரியாக நீ கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நீ எதற்காய் பிடிக்கப்பட்டாய்? கர்த்தருடைய எதற்காய் தெரிந்து கொண்டாய்? உன்னை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? உன்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அருமை தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்குள் உன்னை அர்ப்பணி. நீ எதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறாய்? நான் அதை நன்முறையில நீ நினைத்து பார்ப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் வாக்கை நோக்கி தொடரும் போது அந்த மெய் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். என்னுடைய நோக்கம், என்னுடைய குறிக்கோள் அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாய்விட்டேன் என்கிறான். நாம் கிறிஸ்துவுக்கு எதை விட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் எதை விட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வெளியே நாம் பேசுகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலக ஆடம்பரங்கள், உலக சிநேகங்கள், பொன்னும் பொருளும் வெள்ளியும் உலகத்துடைய வழிபாடுகளுக்குள்ளே சிக்கி இன்றைக்கு கிறிஸ்துவ தான் அதிகம். இன்றைக்கு உலகத்தோடு கூட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துடைய லக்கை மறந்துவிட்டோம். கிறிஸ்து எதற்காய் ஆண்டவர் நம்மை பிடிக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, மகிமையுள்ள ராஜ்யத்தை கொடுப்பதற்காக, பரமராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் விட்டேன். எதற்காக? கிறிஸ்துவுக்காக. கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்தில் மிகப்பெரிய ஃபேமிலியில் அவன் பணக்கார மாணவனா, பணக்கார ஒரு மகனாய், குடிமகனாய் காணப்பட்டவன். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சொத்து சுகங்களை இழந்து கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் கூடார தொழிலை செய்து, கூடார வேலையை செய்து, அவன் ஊழியத்தை இன்றைக்கு ஊழியத்துக்கு வந்தான். லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக வருகிறான். இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினானே, அருவியின் ரூபம் எடுத்தானே, மனுஷன் சாயலானாரே. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை மறந்தால் எப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும்? பணாசை எல்லா தீமைக்கு வேறாச்சு. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீ எதற்காக லக்கை நோக்கி தொடர்கிறாய்? நீ எந்த லக்கை நோக்கி ஓடுகிறாய்? எந்த லக்கை நோக்கி? கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பினுடைய பந்தய பொருளை நோக்கி நீ ஓடுகிறாயா? யாராயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக நீ ஓடும் போது மெய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். மெய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகட்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மூன்றாவது, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சுய பலத்தினாலே நான் போவதல்ல, என்னுடைய சுய பலத்திலே போவதல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னருமை தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர். சங்கீதக்காரன் தாவீது சொல்ற, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது சொல்லுகிறான், வெண்கல வில்லு வளையும்படி என் பையன்களை என்னை போருக்கு பழக்க வைக்கிறார். கர்த்தர் எனக்கு ஜீவன். ஆண்டவராக கர்த்தர் என்னுடைய எனக்கு அரணும், எனக்கு கோட்டையும், நான் நம்பியிருக்கிற துருகமும் கேடகம் என்று சொல்லுகிறார். என்னுடைய பலன் எது? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் லீஸ்தா என்கிற பட்டணத்திலே போய் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை அடித்து துன்புறுத்தி அவரை குற்றுயிரும் கொலையுருமாய் அவர்களை விட்டு போனார். அந்த நேரத்தில் அத்தனையும் அவர் சகித்து கடைசியாக அதே பட்டணத்துக்குள் அவர் எழுந்து வந்து மீண்டுமாய் சுவிசேஷத்தை சொன்னாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. என் அருமை தேவ பிள்ளைகளே, என்னுடைய சுய பலம் அல்ல, அல்லது என்னுடைய ஞானத்தின் பலன் அல்ல, என்னுடைய கல்வியின் பலன் அல்ல, என்னுடைய பொருளாதாரத்தினுடைய பலன் அல்ல, அல்லது எனக்கு அரசியலுடைய பலன் அல்ல. முற்றிலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பலன், முற்றிலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பலன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன் சாதாரணமானதல்ல. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சின்ன தாவீது ஒரு மிகப்பெரிய கோலியத்தை கொள்கிறான் என்று சொன்னால் அது அவன் சொல்லுகிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பலன் தாவீதோடு இருந்ததனால அவன் சொல்லுகிறான் சவுலிடத்துல, நான் கரடியை கொன்னேன், சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், என்ன கையில கொடுத்த ஆடுகளை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அந்த பலன் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற பலன். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டதினால தானே. என் அருமை தேவ பிள்ளைகளே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலத்துக்குள்ளே நம்மை முற்றிலுமாய் கர்த்தருக்குள் அர்ப்பணிப்போமா? அப்படி கர்த்தருடைய பலத்துக்குள் நம்மை கொடுக்கும் போதே மெய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 4வது காரியம், ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வசனம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், என்ன சொல்றான்? உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினாலே என்னுடைய ரட்சிப்பை இழந்தேன், என்னுடைய அக்கிரமத்தினாலே என்னுடைய சந்தோஷத்தை இழந்தேன். இன்றைக்கு நாமும் சில வேளைகளிலே கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு தூரமாய் போய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை ஒரு காலத்தில் நாம் இழந்திருக்கலாம். ஆண்டவர் தாவீது கேட்கிறார், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தீர்வு எனக்கு தாங்க. இதுதான் கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம், ரட்சிப்பு என்கிற சந்தோஷம், இரட்சணியத்தின் சந்தோஷம், பாதுகாப்பு என்கிற சந்தோஷம். ஆண்டவரே, நீர் எனக்கு பாதுகாக்காவிட்டால், நீர் என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால், நீர் எனக்கு அடைக்கலமா இல்லாவிட்டால் நான் இருந்து இல்லாமல் போயிருவேன். ஆகினாலே நீர் எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. ஒருவேளை என்னுடைய அக்கிரமத்தினாலும் என்னுடைய பாவத்தினாலும் நான் செய்த துன்பத்தின் துரோகத்தினாலும் நான் எல்லாவற்றையும் என்னுடைய ரட்சிப்பை இழந்து விட்டேன். இன்றைய நாட்களில் ஒருவேளை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த 4 மாதம் கழித்த 5வது மாதத்துடைய முதல் வாரத்திலே ஒருவேளை நாம் ரட்சிப்பை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். ஆகினால தாவீது சொல்கிறான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க என்று சொல்லி அவன் கேட்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள அருமையானவர்களே, இந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தருகிறார். நான் இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், அவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். கர்த்தருக்கு நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் இழந்து போன இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள்ளாக நான் தேவனுடைய சமூகத்தில் நொறுங்கின ஆவியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று சொல்லி தாவீது கேட்கிறான். என் அருமை தேவ பிள்ளையே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறாயா? இன்றைய மாதத்தில், இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குகிறார்.
கர்த்தருடைய சந்தோஷப்படுத்துகிறார். ரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சணியத்தின் சந்தோஷம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐந்தாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஐந்தாவது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, பரிசுத்த ரோமர்கள் நிருபத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் எல்லாம் செய்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கிறோம், மாம்சமானவரை அவர் மேலே ஆவி ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். நீங்க பரிசுத்த ஆவியில பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் போது, பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பியிருக்கும் போது, கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புசிப்பு குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினால தேவனுக்குள்ள அருமையானவர்களே, கடைசியாக ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையான வசனத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இன்னொரு முறை அந்த வசனத்தை நாம் மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே நீங்கள் உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன அருமை தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆண்டவருக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், லக்கை நோக்கி தொடரும் போது மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே என்னுடைய பலத்தை நான் கொடுக்கும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, மகிழ்ச்சி கொடுக்க முடியாது, உங்கள் துக்கங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்நேரம் வரையிலும் பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்குள் ஆண்டவரே சந்தோஷமாய் இருக்கும்படி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் நீர் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி கொடுக்கும்படி கர்த்தத்தாவே கிருபை செய்யும். கிறிஸ்து இயேசுவாகிய உம்மை நாங்கள் ஜீவனாக கொண்டிருக்கும் போது நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்காக லக்கை நோக்கி ஓடும் போது நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய பலத்தில் அல்ல, உம்முடைய பலத்துக்களை எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷமாக, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு நாங்கள் இருக்கும்போது மெய்யான சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் சகல விதத்திலும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி எங்கள் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.